எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்சிஎம், ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு. இட் இஸ் ஒன் ஆஃப் த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ்டு பை த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆன் ஜிஎஸ்டி டீலர்ஸ். லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த மந்த் ஆஃப் அக்டோபர் you have to pay GST on rent under reverse charge mechanism. Suppose if your dealer, if your landlord is an unregistered dealer அப்படின்னு சொல்லி ஒரு வந்திருக்கு. அதில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிஎம் இன்வாய்ஸு, செல்ஃப் இன்வாய்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுறது. சப்போஸ் இஃப் ஐ பர்ச்சேஸ் எ ப்ராடக்ட் ஃப்ரம் த அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் அண்ட் த ப்ராடக்ட் இஸ் த taxable product. If your taxable goods purchased from the unregistered dealer, in that situation, how to pay the GST under reverse charge mechanism? Under reverse charge mechanism. Actually, RCM வந்து when it is applicable அப்படின்னா certain goods of services, certain type of goods and certain types of services will attract GST. For example, if a person selling what is called peanuts, kadala, agriculture product, and you are the purchaser, means you have to pay GST under reverse charge mechanism basis. Any taxable product, whatever the taxable product, if you purchased from the unregistered dealer for more than 200 rupees, any taxable product purchased from the unregistered dealer, you more than 200 rupees per day means you have to more than 200 you have to pay GST. You have to pay GST under reverse charge mechanism basis. Under reverse charge mechanism basis. Assume this is your company and you are the ready mix manufacturer. இந்த கம்பெனி வந்து ஒரு ரெடிமிக்ஸ் கம்பெனி, ரெடிமிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. ரெடிமிக்ஸ் அப்படின்னா சிமெண்ட் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி, சிமெண்ட் ஆர்எம்சி காங்கிரீட் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி. ரெடிமிக்ஸு வித்து ரெடிமிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ரெடிமிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அந்த கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் ரெடி பண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணி மெஷினில் சேல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த ரெடிமிக்ஸ் தயார் பண்ணுறதுக்கு ரெக்வயர்டு ரா மெட்டீரியல்ஸ் ஆர் சாண்டு, சிமெண்ட்டு, ஜல்லி. சிமெண்ட்டு, சாண்டு, ஜல்லி. ஓகேவா? சிமெண்ட், சாண்ட், ஜல்லி இது வேணும். அஸ்யூம் தட் யூ ஆர் எ ரெடிமிக்ஸ் மேனுஃபேக்சரர் and your name plus ready-mix concrete is your company name. You are having some opening balances. You are having some opening balances. Here HS and code and tax rate we have to find out. Okay. You are having some closing stock, opening stock we are having. Cement we are having 3024 bags. Sand we are having 10,000 CFT. எல்லாமே யூனிட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். Aggregate means ஜல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா we are having 23,000 CST. The closing stock value is 20,97,200 which is in the balance sheet as closing stock. Your stock to be integrated. For manufacturing of 1 cubic meter RMC you required 5 bags of cement, 16 CFT of sand and 24 CFT of aggregate. நீங்கள் 1 cubic meter RMC ரெடி பண்ணுறதுக்கு 5 பேக்கு சிமெண்ட்டும் 16 CFT மண்ணும் 24 CFT ஜல்லியும் வேணும். ஓகேவா? இது இல்லாமல் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, விஷ்ணு அண்ட் கோட்டேருந்து சிமெண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. சிமெண்ட்டு பர்ச்சேஸ் வந்து ஆர்சிஎம்மில் வருமானா வராது, பிகாஸ் ஹீ இஸ் எ ரெகுலர் டீலர். ஸோ அவனுடைய பர்ச்சேஸ் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சி போடணும். சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ராமசாமிங்கிறவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அவனுக்கு இன்வாய்ஸ் நம்பர்லாம் கிடையாது, நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும். எவ்வளோனா 10,000 CFT பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு CFTயோட ரேட்டு 52 ரூபா. அது மாதிரி அவனுக்கு நீங்கள் செட்டில் பண்ணணும். கண்ணன்ட்டு நீங்கள் அக்ரிகேட் ஜல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க 13,000 CFT, அது வந்து பார்த்தீங்கன்னா 31 ரூபான்னு பண்ணியிருக்கீங்க. இதுவும் ரிவர்ஸ் சார்ஜ் பேஸில். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்.
அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்லேருந்து நீங்கள் டேக்ஸபிள் ப்ராடக்ட் சாண்டும் சரி அக்ரிகேட்டும் சரி இது ரெண்டுமே டேக்ஸபிள் ப்ராடக்ட், நீங்கள் பர்ச்சேஸ் இந்த டேக்ஸபிள் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, த கம்பெனி மேடு 800 cubic meter ஆஃப் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் ஆன் 2/4. 2ஆம் தேதி இந்த மெட்டீரியல்லாம் வந்ததுக்கப்புறம் 800 cubic meter ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டு சேல் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தந்த டேட்டில் இவங்களுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ்லாம் ஏப்ரல் மாதம் முடிஞ்சு போச்சு, 30 நாளில் என்ட்ரி போட முடியாது, அதனால் மே மாதம் பண்ணுற மாதிரி நம்ம அக்கௌண்ட் பண்ணிட்டோம். சேல் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்னா ஃபவுண்டேஷனுக்கு 1/5, எஸ்பிஎம் லிமிடெட் 1/5, கேஜி கன்ஸ்ட்ரக்ஷன் 2/5, இந்த மாதிரி வெவ்வேறு டேட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, எத்தனை கியூபிக் மீட்டர் போடுறீங்க, ரேட்டு பிஃபோர் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன ரேட் இது, அதை மாதிரி சேல் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட்டு நம்ம அவன்கிட்ட ரிசீவ் பண்ணியிருக்கோம். ரிசீவ் பண்ணோன்னா இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் அமௌண்ட் வரல, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது எங்களுக்கு. அந்த ஓப்பனிங் பேலன்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட்டு செட்டாக பண்ணியிருக்கான். இதுக்கான ரசீது என்ட்ரி நீங்கள் போடணும். என்றைக்கு பணம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்து அந்த ரசீது என்ட்ரி போடணும். செக் நம்பர் இருக்குது, செக் டேட் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் த above யுவர் கம்பெனி இஸ் ஏ ரிஜிஸ்டர்ட் டீலர் அண்ட் that is unlit and URD. இது இல்லாமல் உன்னுடைய கம்பெனி வந்து ரிஜிஸ்டர்ட் டீலர், பட் உன்னுடைய லேண்ட்லார்டு வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். நீ அவன்கிட்ட இருந்தால் இடத்த வாடகை எடுத்து பண்ணியிருக்க, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்ட்டு புக் பண்ணணும். ஏப்ரல் மாதம் ரெண்ட்டு 1/5, மே மாதம் ரெண்ட்டு 1/6, இப்படி புக் பண்ணிகிட்டே வர. அவன் பேர் கணேசன், அவன் பேன் நம்பர் கொடுத்துட்டான், பட் அவன்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இல்லை. மாதம் அந்த இடத்துக்கு நீங்கள் 30,000 ரெண்ட்டு கொடுக்குறீங்க. இந்த ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் பேஸில் நீங்கள் உங்களுக்கு கட்டணும். ரிவர்ஸ் சார்ஜ் பேஸில் ஜிஎஸ்டி கட்டணும், டிடிஎஸ் பிடிச்சி கட்டணும், இந்த பார்ட்டிக்கு பேமெண்ட் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் இருக்குது. ஃபைனலாக வந்து ஃபைண்ட் த ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் வந்து சம்முடைய சாராம்சம். ஸோ என்னென்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் பர்ச்சேஸ், லோக்கல் சேலு, இது கூட இந்த லெட்ஜர்லாம் நம்ம அடிஷ்னலாக க்ரியேட் பண்ணணும். இந்த ஆர்சிஎம்காக இந்த லெட்ஜரும், அதே மாதிரி அவுட்புட் ஆர்சிஎம்காக இந்த லெட்ஜரும் நம்ம க்ரியேட் பண்ணணும். இது புரிதலுக்காக அவுட்புட் சிஜிஎஸ்டி ஆர்சிஎம், அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ஆர்சிஎம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஒரு புரிதலுக்காக நான் தயார் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புரிதலுக்காக அவுட்புட் சிஜிஎஸ்டி ஆர்சிஎம், அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ஆர்சிஎம், இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸில் தான் வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்லாம் வரணும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து ஓப்பனிங் பேலன்ஸில் இந்தியன் பேங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குன்னு ஆரம்பிச்சுப்போம். இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 1/4/2024 ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லெக்சர்லாம் க்ரியேட் பண்ணிப்போம். முதல்ல டேலிக்கு வருவோம். நான் 5.0 போடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி எனக்கும் கிடைக்கும். இது என்னப்பா இது? ஆன்லைன் பையா, கண்டினியூ எஜுகேஷன் போர்டு தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிறேன். என் பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். கிரியேட் கம்பெனி, செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் 103 பேட்ச். என் கம்பெனியோட பேர் ஸ்ரீனி ரெடிமிக்ஸ் காங்கிரீட். ஸ்ரீனி ரெடிமிக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கம்பெனி பேர். ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 24-25. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயிலிங் நேமில் இதை எடுத்துடுறேன். மெயிலிங் நேமில் நான் இதை எடுத்துடுறேன். என்னுடைய அட்ரஸ் போட்டுக்கிறேன், எல்லாமே கேப்ஸில் போடுறேன் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக. 10/2 பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, பின்கோடு 6,31,000. நம்மளாவே ஒரு நம்பர் போட்டுக்கிறோம், 8825470442. மெயில் ஐடி என்னுடைய மெயில் ஐடி தான், ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com அப்படிங்கிறது என்னுடைய மெயில் ஐடி. என்ட்ரு கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்பெனி க்ரியேஷன். இங்கே செய்ய அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸலில் ஸ்டெப்பையும் வந்து அப்படியே ஓகே போட்டே வருவோம்.
ஸ்டெப்பையும் அப்படியே நம்ம ஓகே பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? ஓப்பனிங் பேலன்ஸ், கம்பெனி க்ரியேஷன் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அது பண்ணியாச்சு. இந்த இடத்துல வரோம், எனேபிள் பில் வைஸ் வந்து எஸ் இருக்கட்டும், மெயின்டைன் இன்டகிரேட் அண்ட் இன்வென்ட்ரி எஸ் இருக்கட்டும், இந்த இடத்துல ஜிஎஸ்டி வந்து எஸ் இருக்கட்டும், இங்கே வந்து ஜிஎஸ்டி நம்பர் போடணும், கம்பெனிக்கு ஜிஎஸ்டி நம்பர், கம்பெனியுடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே இருக்குது, இந்த நம்பரை தூக்கி இங்கே போடுவோம். இது வந்து நம்ம பீரியாடிசிட்டி வந்து மந்த்லி, யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேண்டாம், இந்த இடத்துல இவிசி அப்படின்னு போட்டு நம்ம கம்பெனியை இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறோம். அதுக்கப்புறமா டிடிஎஸ் வரும்போது டிடிஎஸ் நம்ம லேட்டாக பார்த்துப்போம், முதல்ல ஜிஎஸ்டி வரைக்கும் பார்ப்போம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஓகே. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா என்னது, F11ல் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும், பில் வைஸ் என்னென்ன பண்ணணும் பண்ணியாச்சு. மூணாவது ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணணும். இல்லை ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுருவோம். ஃபஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேஷ் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேஷ் போட்டுருவோம். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஆல்டர் லெட்ஜர் கேஷ். கேஷ் எவ்வளோ இருக்குது? கேஷ் போட்டாச்சு, கேஷ் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லெட்ஜர் பிஎன்பி அக்கௌண்ட்டு. இது வந்து ஓடி அக்கௌண்ட் கிடையாது, நம்ம ரெகுலர் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கலாம். அண்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 2510004001578330. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. ஸ்விஃப்ட் கோடு வேண்டாம். பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கம். செட் ஆர்டர் செக் புக் எஸ் கொடுத்து 101 201 101 300 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பேமெண்ட் கொடுக்கும்போது என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓப்பனிங் பேலன்ஸ் அதை நம்ம போட்டுக்கிறோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெட்ஜரில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். மல்டிபிள் லெட்ஜரில் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறோம். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச், மல்டி கிரியேட், ஆல் ஐட்டம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், அதனால் நான் வேகமாக போகிறேன். மல்டிபிள் லெட்ஜரில் எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறோம்? கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச், மல்டி கிரியேட், ஆல் ஐட்டம். இதில் போய்ட்டு நம்ம ஒன்றா போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனி கேபிட்டல் அந்த அமௌண்ட்டை போட்டுப்போம். இது என்னுடைய கேபிட்டல். ஸ்ரீனி கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அமௌண்ட்டு. அடுத்தது கங்கா லோன். கங்கா லோன் அண்டர் அன்செக்யூர்ட் லோனு அமௌண்ட்டு. அடுத்தது கோபு லோன். கோபு லோன் அண்டர் அன்செக்யூர்ட் லோனு அமௌண்ட்டு போட்டாச்சு. அடுத்தது விஷ்ணு அண்ட் கோ அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். விஷ்ணு அண்ட் கோ அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் அமௌண்ட்டு போட்டாச்சு. நமக்கு ஒன்றுமே இல்லை, அவனுது பேலன்ஸு ஆன் அக்கௌண்ட்டு, பில் நம்பர் இல்லை, அதனால் ஆன் அக்கௌண்ட்டில் போகிறோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு, பிஎன்பி ஓடி அக்கௌண்ட்டு அண்டர் ஓடி அக்கௌண்ட்டு அமௌண்ட்டை போட்டாச்சு, கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது நம்ம ரெண்ட்டு கொடுக்க வேண்டியது அவுட்ஸ்டாண்டிங் கொடுக்காமல் இருக்குது. ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் அண்டு ஃபிக்சர்ஸ், ஃபிக்ஸ்டு அசட்ஸ். ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸு அமௌண்ட் போட்டாச்சு. லேண்டு அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸு அமௌண்ட் போட்டாச்சு. பில்டிங் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸு அமௌண்ட் போட்டாச்சு. ஸ்டாக் நம்ம தனியாக மென்ஷன் பண்ணணும். டெட்டார்ஸ் ஸ்ரீ லக்ஷ்ணா ஃபவுண்டேஷன். ஸ்ரீ லக்ஷ்ணா ஃபவுண்டேஷன் அண்டர் சன்ட்ரி டெட்டார். பிரேக்கப்லாம் வேண்டாம், என்ட்ரு கொடுத்து ஆன் அக்கௌண்ட் இருந்து போட்டோம். அடுத்தது எஸ்பிஎம்எல் லிமிடெட் அண்டர் சன்ட்ரி டெட்டார். இதெல்லாம் ஒரிஜினல் நேம், கம்பெனியோட ஒரிஜினல் நேம் இதெல்லாம். என்டர் கேஜி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் சன்ட்ரி டெட்டார். என்டர் VRCL Infra அண்டர் சன்ட்ரி டெட்டார். என்டர்
green piece under sundry debtor, enter Ganesh and Co. யாருக்குமே bill wise நான் கொடுக்கல நேரம் கருதி. enter பஞ்சாப் நேஷனல் பேங்க் போட்டாச்சு, கேஷ் போட்டாச்சு, டோட்டல் போட்டாச்சு. இது எக்ஸப்ட் ஸ்டாக் நம்ம எல்லாமே போட்டோம். என்டர் கொடுத்து சேவ் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷீட் போய் செக் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் பெட்வீன் வந்து 20,97,200. இது வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்டாக். இப்போ இந்த ஸ்டாக்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோ, வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான ஐட்டம் இருக்குது. என்னென்ன இருக்குது? சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட். இதனுடைய ஹெச்எஸ்என் கோடு நம்ம பார்க்கணும். ஹெச்எஸ்என் கோடு அண்டு ரேட் அது நமக்கு வேணும். ஓகேவா? ஹெச்எஸ்என் கோடு அண்ட் ரேட்டு இங்கே போட்டுமா? ஹெச்எஸ்என் கோடு அண்ட் ரேட்டு, செல்லிங் ப்ரைஸ் அங்கே போட்டுக்கலாம். ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட்டு இங்கே வச்சுக்கலாம். செல்லிங் ப்ரைஸு இங்கே வச்சுக்கலாம். செல்லிங் ப்ரைஸு 5,500 பர் கியூபிக் ஃபீட்டுன்னு சொல்லியிருக்கோம். கியூபிக் மீட்டர். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸு 5,800 பர் கியூபிக் மீட்டர். பர்ச்சேஸ் ப்ரைஸு இங்கே இருக்குது இதோட. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்று ஹெச்எஸ்என் கோடு அண்ட் டேக்ஸ் ரேட்டையும் கண்டுபிடிச்சி போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டுக்கு ஹெச்எஸ்என் கோடு அண்டு இது கண்டுபிடிச்சி போடுங்க. எப்படி பண்ணோம் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலியில் ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட் ஃபார் சிமெண்ட். சிமெண்ட்டுக்கு ஹெச்எஸ்என் கோடு பாருங்கள். சிமெண்ட் வந்து 28%. போர்ட்லாண்ட் சிமெண்ட் இதுதான். சிமெண்ட்டுக்கு எவ்வளவு? 28% ஜிஎஸ்டி. ஸோ கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் குரூப்லாம் வேண்டாம், ஐட்டம் மாத்திரம்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்என்டி சிமெண்ட் அப்படின்னு போட்டுப்போம் பேர். ஓகேவா? சிமெண்ட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி சிமெண்ட். பார்ட் நம்பர்லாம் வேண்டாம், ப்ரைமரியாக இருக்கட்டும். சிமெண்ட் வந்து நம்ம எப்படி விற்போம் அப்படின்னா பேக்ஸில் விற்போம். ஸோ யூனிட் வந்து பேக்ஸில் இருக்கட்டும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்து சிமெண்ட்டோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்கோம்? 300 ரூபா ஒரு மூட்டை சிமெண்ட். பர்ச்சேஸ் ப்ரைஸ் 300 ரூபா, பட் செல்லிங் ப்ரைஸ் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நம்ம சிமெண்ட்டை விற்க மாட்டோம். ஓகேவா? அடுத்தது ஸ்டாக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் செலக்ட் பண்ணி ஹெச்எஸ்என் கோடு போடுங்க. இங்கே சிமெண்ட் அப்படின்னு போடுங்க. ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் போட்டு இங்கே டேக்ஸபிளில் 28% அப்படி போடுங்க. டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸ். டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். ஓகேங்களா? இங்கே போய்ட்டு இந்த இடத்துல ஓப்பனிங் குவான்டிட்டி போடுங்க. ஓப்பனிங் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னா 3024 மூட்டை இருக்குது. ஒரு மூட்டை 300 ரூபான்னு இருக்குது. 3024 பேக்கு. ஒரு பேக்கோட ரேட்டு 300 ரூபா. ஸோ 9,07,200க்கு நம்மள்கிட்ட சிமெண்ட் வந்து இருப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாண்டு என்டர் கொடுங்க. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. சாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎஃப்டி 50 ரூபா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கணும். இங்கே யூனிட் வந்து பார்த்திங்கன்னா சிஎஃப்டி. நம்ம சிஎஃப்டியில் நம்ம பார்ப்போம். இங்கே கியூபிக் ஃபீட்டு இருக்கா பாருங்கள். இல்லை, விட்டுருங்க. கியூபிக் ஃபீட் இல்லை, நாட் அப்ளிகபிள் போட்டுருங்க போதும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாண்டோட கியூபிக் ஃபீட் எவ்வளவு? ஒரு கியூபிக் ஃபீட்டு 50 ரூபா. பர்ச்சேஸ் ரேட்டு 50 ரூபா. நம்மள்கிட்ட வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்துங்க. இங்கே வந்து ஹெச்எஸ்என் கோடு அண்ட் டேக்ஸ் ரேட் கண்டுபிடிச்சி போடுங்க. ஹெச்எஸ்என் கோடு அண்ட் டேக்ஸ் ரேட் ஃபார் ரிவர் சாண்ட், ஆற்று மணல். ரிவர் சாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% ஜிஎஸ்டி. சிலிகான், ப்ராசஸ்டு, ப்ரௌன் எது வேணால் போடுங்க, 5% ஜிஎஸ்டி, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல போடுங்க. டிஸ்கிரிப்ஷன், ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் வந்து 5% அப்படின்னு போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் உண்டா இல்லையா? இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி F12 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல எனேபிள் ரிவர்ஸ் சார்ஜ் கால்குலேஷன் உண்டா இல்லையானா இந்த இடத்துல என்ன பண்ணணும்? எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோ.
அடுத்தது எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட், அதுவும் வந்து எஸ். ஏன்னா நீங்கள் இது கொடுக்குறத நீங்கள் இன்புட் எடுத்துக்கலாம். செலக்ட் டைப் ஆஃப் சப்ளை எஸ். ஸோ என்ன பண்ணணும், இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணணும். F12 ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி டீட்டெயிலில் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துடணும். என்ன கொடுக்கணும், இந்த இடத்துல ரிவர்ஸ் சார்ஜ் கால்குலேஷன் எஸ்ஸு, எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் எஸ்ஸு, செலக்ட் டைப் ஆஃப் சப்ளை எஸ். ஓகேங்களா, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ், இந்த ஐட்டத்துக்கு ரிவர்ஸ் சார்ஜ் உண்டா, எஸ். எலிஜிபிள் ஃபார் இன்புட் கிரெடிட் எஸ். டைப் ஆஃப் சப்ளை குட்ஸா சர்வீஸானா, இது சாண்ட் வந்து என்ன குட்ஸ். என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல எத்தனை குவான்டிட்டி இருக்குது, சாண்டு 10,000 CFT இருக்குது. 10,000 CFT, ஒரு CFT வந்து 50 ரூபா இல்லையா, 50 ரூபா. ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் அப்படிங்கிறது. அக்ரிகேட் அண்டர் ப்ரைமரி, அதை சிஎஃப்டியில் தான் மெஷர் பண்ண போகிறோம். அக்ரிகேட்டோடைய ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ரேட்டு 30 ரூபா. ஒரு சிஎஃப்டியோட ரேட்டு 30 ரூபா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இயர், அங்கே போய்ட்டு இங்கே வந்து அக்ரிகேட் அப்படின்னு போடுங்க. அக்ரிகேட்னா இதுவும் வந்து 5% தான், அதோட ஹெச்எஸ்என் கோடு கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. டேக்ஸபிள் 5% போடுங்க. இதுவும் நம்ம அன்ரிச்சர்ட் டீலர்டேருந்து வாங்குகிறோம், ஸோ எஸ் போடுங்க. எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ், யூஆர்டிட்ட வாங்கினா கூட அது வந்து நீங்கள் எஸ் கொடுக்கணும். டைப் ஆஃப் சப்ளை எஸ் கொடுத்துட்டு இங்கே நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குது ஸ்டாக்கு அதை மென்ஷன் பண்ணுங்கள். 23,000 CFT இருக்குது. 23,000 CFT இருக்குது. ஒரு சிஎஃப்டியும் 30 ரூபா ரேட்டு. ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு 2 சைடும் டேலியாக இருக்கும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸு நீங்கள் போட்டிங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஓகே அப்படின்னு போடுங்க. ஓப்பனிங் பேலன்ஸு ஓகே. இன்வென்ட்ரி குரூப் கிரியேஷன் வித் டேக்ஸ் கண்ட்ரோல் ஓகே. இன்வென்ட்ரி கேட்டகரி நாட் ரெக்வயர்ட். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஓகே. இன்வென்ட்ரி கிரியேஷன் வித் ஸ்டாண்டர்ட் ரேட்டு ஓகே. ஃபினிஷ்டு குட்ஸ் கிரியேஷன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஆர்எம்சி. யாராவது ஒருத்தர் லாஜிக்கலாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆர்எம்சி வந்து நான் வந்து ஏன் வந்து ஸ்டாக்காக கொடுக்கல, ஃபினிஷ்டு குட்ஸ் இந்த கம்பெனியில் ஏன் இல்லை, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டு ஃபினிஷ்டு குட்ஸ் ஏன் இல்லை, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஓப்பனிங் ஸ்டாக் ஏன் இல்லை, ஆரம்பிச்சு ஏன் இல்லை, பாலகணேஷ் ஏன் இல்லை. சாண்ட் இருக்குது, சிமெண்ட் இருக்குது, அக்ரிகேட் இருக்குது, அப்போ ஆர்எம்சி இருக்கலாம் இல்லையா, இருக்கலாமா இருக்கக்கூடாதா, இருக்கலாமா இருக்கக்கூடாதா, ஏன் இல்லை சொல்லுங்க, ஏன் இல்லை சார்? அது ஃபர்தரா ப்ராசஸ் இருக்கு சார், அதுதான் சார். என்ன ப்ராசஸ் இருக்கு? அந்த ரெடிமேட் கான்கிரீட் வந்து இன்னொரு கான்கிரீட் போடுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்றாங்க. இல்லைப்பா, அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்ட்லேயே 2 வகையான ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம குடோனில் வச்சு விற்கலாம், அது ஒன் டைப் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங், கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங், சைக்கிள் மேனுஃபேக்சரிங் மாதிரி. பட் ஒரு சில ப்ராடக்ட்டு நீ ப்ரொடக்ஷன் பண்ணினா அது கன்சம்ஷன் தான் பண்ண முடியும், யூ கேன் நாட் ஸ்டோர். எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி யூ கேன் நாட் சேவ். ஒன்ஸு ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு செலவாகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி நம்மள்ட்ட எப்போதுமே ஸ்கேர்சிட்டியாக தான் இருக்குது, என்றைக்கும் எக்ஸஸ் இருந்ததில்லை, சேவ் பண்ணுறதில்ல நம்ம எலக்ட்ரிசிட்டியை. ஒன்ஸ் ப்ரொடக்ஷன்னா அதை யூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டு பேஸ்ட் ஆன் யுவர் டிமாண்டு யூ ஆர் மேனுஃபேக்சரிங். Once the ready mix manufactured means it should be disposable immediately. You cannot store. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரெடிமிக்ஸ் வண்டி என்ன எப்போ பார்த்தாலும் சுற்றிகிட்டே இருக்கும். சொன்ன பார்த்தீங்களா, ஏன் அது சுற்றிகிட்டே இருக்குது? அது சுத்தாமல் விட்டுடுச்சுன்னா அப்படியே கான்கிரீட் பிடிச்சிக்கும், பில்டிங் ஆகிடும் உள்ள. புரியுதா? ரெடிமிக்ஸ் வண்டி ஏன் சுற்றிகிட்டே இருக்குன்னா இதுதான் ரீசன். அதுதான் சொன்னேன், இது இன்ட்ரெஸ்டான சம். அந்த ரெடிமிக்ஸ் வந்து ஏன் சுற்றிகிட்டே வருது அப்படின்னாக்க அந்த உள்ள கலந்துட்டது அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும். இல்லைன்னா கான்கிரீட் அப்படியே வண்டியை பிடிச்சிக்கும். கான்கிரீட்டோட வேலை என்ன? பிடிச்சிக்கிறது தானே. அதனால் யூ கேனாட் ஸ்டோர், யூ மே நாட் ஹேவ் ஃபினிஷ்டு குட்ஸ். நல்லா இருக்கா எக்ஸாம்பிள்? இந்த சம்மு
அதுக்கு தான் சொன்னேன் இது வித்தியாசமான சம். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸிங் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ரெடிமிக்ஸ். ஓகேவா? எப்படி கிரியேட் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலி, கிரியேட்டு, ஸ்டாக் ஐட்டம், ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து என்ன? ரெடிமிக்ஸ். ரெடிமிக்ஸு அது ஃபினிஷ்டு குட்ஸ். ரெடிமிக்ஸ் வந்து ஃபினிஷ்டு குட்ஸு. இதை வந்து நம்ம வந்து எப்படி விற்க போகிறோம் அப்படின்னா கியூபிக் மீட்டர். யூனிட் ஆஃப் மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் மீட்டர், சிஎம்டின்னு போட்டுக்கோ, கியூபிக் மீட்டர். ஃபார்மல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் மீட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் மீட்டர் அப்படின்னு போட்டால் வரும், கியூபிக் மீட்டர். ஓகேவா? இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணணும். ஏன் F12 ப்ரெஸ் பண்ணணும்? செட்டு காம்போனன்ட் லிஸ்ட்டு எஸ், செட்டு காம்போனன்ட் லிஸ்ட்டு எஸ். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எம்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமிக்ஸ் கான்கிரீட் மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ண போகிறோம். யார் ஸ்பாட் நியூஸுங்கிற பேரில் வந்திருக்கா? ஸ்பாட் நியூஸுங்கிற பேரில் வந்தது யார்? ஸ்பாட் நியூஸுங்கிற பேரில் வந்திருக்கிறது யாருப்பா? கிளாஸை நிப்பாட்டி கேட்கணுமா? எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ரெடிமிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு போடுறோம். ரெடிமிக்ஸ் மேனுஃபேக்சரிங். ரெடிமிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஒரு கியூபிக் ஃபீட்டு நம்ம யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சர் 1 cubic feet. நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க? யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம்? சிஎம்டின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? 1 CMT. அங்கே என்ன பேர் கொடுத்துருக்கோமோ அதே தான் கொடுக்கணும். 1 CMT. 1 CMTக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளவு இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஒரு கியூபிக் மீட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிமெண்ட் வந்து 5 பேக்கு. சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேக்கு? 5 பேக். அடுத்தது சாண்டு. சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 16 CFT. சாண்டு வந்து 16 CFT. அடுத்தது ஜல்லி. இதுதான் வந்து ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டோட மிக்ஸு, 24 CFT. ஸோ ஒரு கியூபிக் மீட்டர் வேணும் அப்படின்னா எல்என்டி சிமெண்ட்டு 5 பேக்கு, சேண்டு வந்து 16 CFT, அக்ரிகேட் வந்து 24 CFT. ஓகேங்களா? என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஏரில் போய்ட்டு இங்கே ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டுக்குன்னு தனி ஜிஎஸ்டி இருக்குது, ஹெச்எஸ்என் கோடு. அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி போடணும். ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட் ஃபார் ரெடிமிக்ஸ் கான்கிரீட். ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட் ஃபார் ரெடிமிக்ஸ் கான்கிரீட். யாராவது ஒருத்தர் அஷ்யூம் பண்ணுங்க பார்ப்போம், ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டுக்கு ஜிஎஸ்டி ரேட்டு என்னவாக இருக்க முடியும்? ஏன்னு வச்சுக்கோயேன், நீ வந்து மேனுவல் போடும்போது சாண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா 5%, ஜல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா 5%, சிமெண்ட்டு வந்து 28%. இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் நீ என்ன பண்ணுற? ரெடிமிக்ஸ் தயார் பண்ண போகிற. இப்போ நீ மேனுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணையும் தனித்தனியாக வாங்கியிருந்தி தனித்தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது உங்களுக்கு சாண்டுக்கும் ஜல்லிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 23% ஜிஎஸ்டி லாபம். சப்போஸ் நீங்கள் வீட்டில் காங்கிரீட் போடும்போது மேனுவல் காங்கிரீட் போட்டிருந்தீங்கன்னா, அப்படி இல்லாமல் இப்போ நீங்கள் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோ, அதில் சிமெண்ட்டோட போர்ஷனுக்கு மாத்திரம்தான் 28% இருக்கணும், பாக்கி எல்லாத்துக்கும் 5% தான் இருக்கணும் ப்ரொப்போர்ஷனேட்டாக பார்த்தா. பட் ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டுக்கு என்ன ஜிஎஸ்டிங்கிறது இங்கே பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டு அதனுடைய ப்ரைஸு இன்டைரக்டாக வந்து ஜிஎஸ்டி வந்து இம்பேக்ட் இருக்குது அதனுடைய ப்ரைஸில். இங்கே பார்ப்போம் ஹெச்எஸ்என் கோடு அண்ட் டேக்ஸ் ரேட் ஃபார் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் எவ்வளோன்னு பார்ப்போம். 18%. எவ்வளோன்னா 18%. பரவாயில்ல, நான் வந்து 28% இருக்கும்னு நினச்சேன், இல்லை 18%. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமிக்ஸ் அப்படின்னு போட்டுப்போம், ரெடிமிக்ஸ் அப்படின்னு போடுங்க. ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஏரில் 18%. இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜா அப்படின்னா கிடையாது, அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் இல்லை. எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவன் எடுக்கிறவனுக்கு உண்டு, அதை இருந்துட்டு போட்டோம். டைப் ஆஃப் சப்ளை வந்து இது குட்ஸு. ஓகேங்களா? ஓப்பனிங் ஸ்டாக் எதுவும் கிடையாது. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள்.
ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். ஃபினிஷ் குட்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வவுச்சர் டைப்பு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் வவுச்சர் டைப், பர்ச்சேஸ் வவுச்சர் டைப் அண்ட் சேல்ஸ் வவுச்சர் டைப் இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும். இதை வந்து நம்ம நாளைக்கு இதனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த சம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு இந்த சம்மை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏன்னா ஆல்ரெடி 1 hour ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கை வச்சோன்னா இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு போயிடும். அதனால் நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.